Hi friends, welcome to BL Tamil channel. இன்னைக்கு French toast தாங்க செய்ய போறோம். இத ஸ்வீட் பிரெட்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் இத செய்ய தேவையான பொருட்களை பார்த்தறலாம். 3 முட்டை எடுத்துர்க்கேன். 6 பீஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். இது போல ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துர்க்கேன். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கணும். இது கூட இது வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் மிக்ஸ் இல்லைன்னா 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இந்த அளவு வர நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு முழுமையாக. அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பு மேலே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை தவா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிரெட் பீஸ் எடுத்துருக்கேன். முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இப்படி ஒரு 2 வாட்டி இதை திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தோசை தவாவில் சேர்த்துக்கணும். இதில் 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் மேலே. ஃபஸ்ட்டில் தோசை தவாவில் எண்ணெய் தான் போடணும். மேலே தான் பட்டர் போட்டுக்கணும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் வச்சு கூட இதை செய்யலாம். அடுப்பையே மீடியமாக வச்சுங்க. உங்களுக்கு முட்டை வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்குங்க. இதில் அப்படி வெனிலா எசன்ஸும் இல்லைன்னா பட்டையோட தூள் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. முட்டையோட வாசனை வராது. ஒரு சைடு இது போல் வெந்த உடனே இன்னொரு சைடு மாற்றி விட்டுக்குங்க. மாற்றி விட்டு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த முட்டையோட எசன்ஸ்லாம் வேகும். இந்த பக்கம் 2 வாட்டி இந்த பக்கம் 2 வாட்டின்னு சொல்லிவிட்டு மாற்றி போட்டு இது போல் சுற்றிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது போலையும் விடுங்க. கருகி விடக்கூடாது. உடனே எடுத்து மாற்றி போட்டுக்கினே இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் மாற்றி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பிரெட் ரோஸ்ட் கருகி விடக்கூடாது. அடுப்பு தீ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பீஸும் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துட்டு ஒரு பிரெட் பீஸ் எடுத்து இது கூட நல்லா டிப் பண்ணுங்க. 2 சைடு 2 வாட்டி டிப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் மட்டும் சேர்த்து செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். ஆயில் போட்டும் செய்யலாம். பட்டர் இல்லாதவங்க ஆயில் போட்டு செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 1 நிமிஷம் அது வேகணும். அடுப்பையே குறைவாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா கருகிடும். பாருங்கள், இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா டைரெக்ஷன்லேயும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்கலாம் நல்லா அந்த எசன்ஸ் முட்டையோட எசன்ஸ் நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இல்லை ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க 2 பக்கமும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.